இந்த மாதிரி வந்து ஆயிலில் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி போட்டால் மட்டும்தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் தட்டில் வந்து இதை செதுக்கி வச்சுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு நிறைய வந்து ஒட்டி ஒட்டி வரும். அதனால தான் இப்படி தனித்தனியாக விழுகிறக்காகத்தான் இப்படி எண்ணெயில் அப்போவே செதுக்கி விடணும். கையை கருக்கும் பார்த்துக்கோங்க. கேஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது கீழே விழுந்து போ. இப்படி செதுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த நம்ம மஞ்சள் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கிற தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து விட்டால் போதும். இவ்வளோ ஊற்றினா போதும். நீ கீழே ஓட்ட முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேறதாங்க வேறு நீங்கள் வேஸ்ட் பண்ணாது. வேண்டாம் என்ன ரேட்டு ஒரு சீப்பு பாவி ஒரு தார்லேயே சீப்பு கவியாக தான் இருக்குது. இதில் இன்னும் நீ ஒரு தார் ஓட்ட இன்னும் 4 தார் இருக்குதும்பியாட்டுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தார் என்ன ரேட் வரும்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 200 வாங்கினோம். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். 200 வாங்கினீங்கன்னா 2000 சிப்ஸ் போட்டுக்கலாம். ஐடியா கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பொழைச்சிக்குங்க, புத்தியோடு பொழைச்சிக்குங்க. தேங்காய் வந்து எங்கள் வீட்லேயே ஆட்டினது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தேங்காய் காய போட்ட வீடியோ போட்டிருப்பேன். அந்த எண்ணெய் தான் அவ்வளோ அப்படியே ஸ்மெல்லு அந்தளவு சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் கடலெண்ணெய் கலக்கிட்டேன். இது இன்னும் பயங்கரமாக வந்துருக்கு சிப்ஸு. வேறு இதுவும் ஆனால் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது. பரவாயில்ல, பாதி கலந்ததே நல்லா தான் இருக்குது. கடையில் இந்த அளவுக்கு கூட கலக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸு போடுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பு அதுவும் 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் மழை வந்ததுனால குச்சி எல்லாம் நனைஞ்சு கிடக்குது. எடுத்து வச்சு இங்கே பாருங்க, புகை மூட்டமாக வருது. என்னமோ ஊட்டியில் மேக மூட்டம் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே பாருங்க. அது இந்த வெயிலுக்கு இங்கே உட்காந்துருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஹீட்டு. கேஸை விட்டி நிற்க முடியாது. நினச்சி பாருங்க விறகடுப்பு. அது இந்த புகைன்னு ஊதி ஊதியே அதுக்கே 1 கிலோ அரிசி சாப்பிட மாட்டேங்குது. என்னால் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ கூட புகஞ்சிட்டு இருக்குது. ஆனால் லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்குது. மெழுகு வட்டி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த எப்போ சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. 6 மணி ஆயிருன்னு நினைக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு வேறு வைக்கணும். சாப்பிடுவோமா இல்லை இதுலேயே நேரம் போயிடுமான்னு தெரியல. பாருங்கள், என் சிரமத்தை கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஆர்டர் பண்ணிங்க.